ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். வணக்கம் GTN நேயர்களே, மற்றொரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கின்றேன். இன்று ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி. இன்றைய நிகழ்ச்சியிலும் நாங்கள் முதலாவதாக கொழும்பிலிருந்து வெளியாகும் வீரகேசரி பத்திரிகையின் வார வெளியீட்டை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி வார வெளியீட்டின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு வெளியாகியிருக்கிறது. எடுக்க வேண்டிய முடிவை உரிய நேரத்தில் எடுப்போம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்தன் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. 3 கோரிக்கைகளை முன்வைத்து அரசுக்கு காலக்கெடு வழங்கியுள்ளீர்களே, அரசு உங்கள் காலக்கெடுவை கணக்கில் எடுத்துக் கொள்ளாவிட்டால் என்ன செய்வீர்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தனிடம் வார வெளியீடு கேள்வியை முன்வைத்த போது எடுக்க வேண்டிய முடிவை எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுப்போம் என தெரிவித்தார். பேச்சுவார்த்தை முறிவடையும் நிலையில் உள்ளதாக பிரஸ்தாபிக்கப்படுகின்றதே, இது குறித்து உங்கள் நிலைப்பாடு என்ன என்று வினவிய போது ஆட்சி அதிகார முறைமை, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான விடயங்கள், செயற்பாடுகள் மற்றும் வரி நிதி அதிகாரங்கள் ஆகியவை குறித்து 3 விடயங்கள் முன்வைத்திருக்கிறோம். இதற்கான அரசின் பதிலை தொடர்ந்து நாம் எமது நிலைப்பாடு குறித்து முடிவெடுப்போம் என தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், நாம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றோம். அதற்கு மேல் இப்போது எதுவும் தெரிவிப்பதற்கு இல்லை. அரசின் பதில் கிடைத்ததும் எமது நிலைப்பாடு குறித்து தெரிவிப்போம் என்றார் இரா சம்பந்தன். இவர்களது அறிக்கையில் பிரதானமாக குறிப்பிடப்பட்ட விடயமாக உள்ளது வருமாறு: அரசியல் தீர்வு தொடர்பில் அரசாங்கம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடயங்கள் உள்ளடக்கிய அறிக்கை ஒன்றை அரசாங்கத்திடம் ஒப்படைத்திருந்தது. எனினும் அரசு இதில் எவ்விதமான பொறுப்பினையும் கொண்டிருக்கவில்லை என்றும் அர்த்தபுஷ்டியான எழுத்து மூலமான பொறுப்புணர்வு அரசு முன்வைக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இது மட்டுமின்றி நல்லிணக்கத்துக்கான வழிமுறையாக நில அபகரிப்புகளும் வழிபாட்டு தலங்கள் நிர்மாணிப்பு மற்றும் ராணுவ பிரசன்னம் இருப்பதாக அரசாங்கம் கூறுகின்ற போது இது உண்மையில்லை எனவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக வீரகேசரி வார வெளியீட்டின் பிரதான தலைப்புச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வீரகேசரி வார வெளியீட்டின் மற்றும் ஒரு செய்தியாக பட்டினிச்சாவை எதிர்நோக்கும் அவலத்தில் வன்னி மக்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வன்னி பகுதியில் மீள்குடியமர்ந்த மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உலர் உணவு நிவாரணம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த இடைநிறுத்தம் காரணமாக வறுமை கோட்டுக்குள் வாழும் மக்கள் போசாக்கின்மையையும் பட்டினிச்சாவையும் எதிர்நோக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீள்குடியமர்வு என்ற பெயரில் அனாதரவாக விடப்பட்டுள்ள நிலையே தமக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் தொழில் முயற்சிகள் திட்டமிட்டு மறுக்கப்பட்டு வருவதாகவும் இவர்கள் கவலை தெரிவிப்பதாக வீரகேசரி பத்திரிகையின் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. எழுத்து மூலமான பதிலை நிராகரித்தது அரசாங்கம் என்ற தலைப்பிலும் வீரகேசரியில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதிகார பரவலாக்கல் சம்பந்தமாக தாம் கொடுத்த அறிக்கைக்கு அரசு எழுத்து மூலமான பதிலை வழங்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கோரிக்கையை மூத்த அமைச்சரான நிமால் சிறிபால டி சில்வா நிராகரித்துள்ளார். வடமாகாண மக்களின் பிரச்சனைகளை உண்மையாகவே அரசு தீர்க்க முயன்று வருகிறது. இந்நிலையில் அரசும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்பதே தமது எதிர்பார்ப்பு என அரச பத்திரிகை ஒன்றுக்கு அவர் வழங்கிய செவ்வியில் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மக்களுக்கு மாத்திரமல்லாது இலங்கையர் ஒவ்வொருவருக்கும் தீர்வை வழங்க அரசு விரும்புகிறது. இப்படியான ஒரு தீர்வின் மூலம் ஒவ்வொரு சமூகத்தின் பிராந்திய ஒருமைப்பாடும் பாதுகாக்கப்பட வேண்டும். தெற்கில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்கவும் நாடாளுமன்ற தெரிவுக்குழு அமைக்கப்படும். ஆகவே ஆலோசனைகளும் கருத்துக்களும் பேச்சுவார்த்தைகளால் எட்டப்பட்டு தீர்வீரமாக ஆலோசிக்கப்பட்டு உடன்பாட்டுக்கு வர வேண்டும். இந்த விடயத்தை தீர்ப்பதற்கான முயற்சிகளை அரசு கைவிடாது தொடரும் எனவும் அமைச்சர் நிமால் சிறிபால டி சில்வா தெரிவித்ததாக வீரகேசரி வார வெளியீட்டின் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. வீரகேசரி வார வெளியீட்டின் மற்றொரு முக்கிய செய்தியாக தொழில் வாய்ப்புகள் மறுக்கப்படும் நிலையில் முன்னாள் போராளிகள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுவிக்கப்படுவதாக அரசு கூறும் முன்னாள் போராளிகள் தமக்கான தொழில் வாய்ப்புகளை தேடிக்கொள்ள மறைமுகமாக தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. வன்னியைச் சேர்ந்த கணிசமான முன்னாள் போராளிகள் மனிதநேய கண்ணிவெடி அகற்றல் பணிகளில் தம்மை இணைத்துக் கொள்ள ஆர்வம் காட்டி வருகின்றனர். எனினும் மனிதநேய கண்ணிவெடி அகற்றல் அமைப்புகளது தலைமைகளுக்கு முன்னாள் போராளிகளை இணைத்துக் கொள்ள வேண்டாம் என மறைமுக உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. எனினும் இது பற்றி கருத்து கூற அத்தலைமைகள் பின்னடித்து வருகின்றன. A9 வீதியோரம், மாங்குளம், கிளிநொச்சி, பரந்தன் என பல நகரங்களிலும் அரசு நிறுவனங்களாயினும் சரி, அரச சார்பற்ற நிறுவனங்களாயினும் சரி, அலுவலகங்களை வேகமாக திறந்து வருகின்றன. இவ்வலுவலகங்களில் வாகன சாரதிகளாக, பாதுகாப்பு பணியாளர்களாக, சிற்றூழியர்களாக பணியில் இணைத்துக் கொள்ள முன்னாள் போராளிகள் பலரும் முற்பட்டுள்ளனர். ஆனால் அங்கு தமக்கான கதவுகள் அடைக்கப்பட்டு இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். வர்த்தக நிலையங்கள், உணவகங்கள் போன்ற இடங்களிலும் இதே நிலையை காணப்படுகின்றன. தெற்கில் இருந்து ஆட்களை கொண்டு வருவதிலேயே பெரும்பாலானவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். வேலைவாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றமை, சுதந்திரமான நடமாட்டங்கள் தடுக்கப்பட்டு வீடுகளுக்குள் முடக்கப்படுகின்றமை மீண்டும் அவர்களிடம் மாற்று சிந்தனைகளை தோற்றுவிக்க வழிகோலும் என எச்சரிக்கின்றார் வன்னி தேவாலயம் ஒன்றின் பங்கு தந்தை. எமக்கு பல முறைப்பாடுகள் தொடர்ச்சியாக கிடைக்கின்றன. வீதிகளில் நடமாடவோ வீடுகளில் இருக்கவோ அனுமதிக்கப்படவில்லை என முன்னாள் போராளிகள்
போராளிகள் அச்சம் கொண்டுள்ளனர். இத்தகைய சூழலில் அவர்களுக்கு புனர்வாழ்வு அளித்ததாக கூறுவதெல்லாம் வெறும் வேடிக்கையே என்று அந்த பங்கு தந்தை கூறியுள்ளார். பெரும்பாலான முன்னாள் போராளிகள் வீடுகளுக்குள் முடக்கப்பட்டுள்ளனர். முடியுமானவர்கள் நாட்டை விட்டு வெளியேற முற்பட்டுள்ளனர். ஆனால் எல்லோருக்கும் அது சாத்தியமற்றது. அவர்கள் இனியாவது குடும்பங்களுடன் இணைந்திருக்க அனுமதிக்க வேண்டும் என்கிறார் அப்பகுதியில் இயங்கி வரும் அரசு சார்பற்ற அமைப்பொன்றின் பிரதிநிதி ஒருவர். பெரும்பாலானவர்கள் முன்னாள் போராளிகள் தொடர்பில் பகிரங்கமாக கருத்து கூறவோ அவர்களுக்காக வாதாடவோ பலரும் அச்சம் கொண்டுள்ளனர். முன்னாள் போராளிகள் மீதான கெடுபிடிகள், அச்சுறுத்தல்கள் அவர்களிடமிடையே குழப்பங்களை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் மீண்டும் முகாம்களுக்குள் அழைக்கப்படும் முன்னாள் போராளிகளது தற்போதைய மனோநிலை பற்றி படைத்தலைமை ஆய்வுகளை நடத்தி வருகின்றது எனவும் வீரகேசரி பத்திரிகையின் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. வீரகேசரி வார வெளியீட்டின் மற்றொரு முக்கிய செய்தியாக குச்சவெளி உப்பள தொழிற்சாலைக்கு தென்னிலங்கை பணியாளர்கள் 500 பேர், தமிழ் முஸ்லிம் குடும்பங்கள் நடுத்தெருவில், சம்பந்தன் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டம் குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள 95 வீத தமிழர் முஸ்லிம் வசிக்கும் பெரிய கரச்சி என்ற இடத்தில் உள்ள உப்பள தொழிற்சாலைக்கு தென்னிலங்கை பணியாளர்கள் கடமைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். இது குறித்து ஜனாதிபதியிடம் முறையிட்டும் பயனில்லை என்று சம்பந்தன் எம்பி தெரிவித்தார். பெரிய கரச்சி என்ற இடத்தில் ரைகம் என்ற தனியார் நிறுவனத்துக்கு உப்பள தொழிற்சாலை அமைக்க இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 2000க்கும் அதிகமான தமிழ் முஸ்லிம் குடும்பங்கள் வாழ்வாதார தொழிலை இழந்து கஷ்டப்படுகின்றனர் என்று திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். பெரிய கரச்சி பகுதியில் உப்பளம் அமைப்பதற்கு அரசு தீர்மானிப்பது தொடர்பான தகவல் கிடைத்ததும் நான் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நேரில் சந்தித்து முறையிட்டேன். அச்சந்திப்பின் போது பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவும் இருந்தார். உப்பளம் அமைக்கும் திட்டம் தங்களிடம் இல்லை என்று இருவரும் என்னிடம் தெரிவித்தனர். ஆனால் இந்த உறுதிமொழி கைவிடப்பட்டது. இதற்கு பின்னர் உப்பளம் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இப்போது உப்பளம் திறக்கப்பட்டுள்ளது. அந்த பிரதேசத்தில் வாழ்வாதார தொழிலாக இறால் வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டு வந்த சுமார் 2000க்கும் மேற்பட்ட தமிழ் முஸ்லிம் குடும்பங்கள் இன்று தொழிலை இழந்து நிற்கதிக்குள்ளாகியுள்ளனர். அந்த குடும்பங்களுடன் உபத்தொழிலாக இறால் வளர்ப்பில் ஈடுபட்டு வந்த மேலும் 500 குடும்பங்களும் அவற்றின் வாழ்வாதாரத்தை இழந்து நடுத்தெருவில் நின்று நிற்கின்றன. பெரிய கரச்சி பிரதேசத்தில் வசிப்போரில் 95 வீதத்துக்கும் அதிகமானோர் தமிழர்களும் முஸ்லிம்களும் ஆவர். தற்போது உப்பளத்தில் பணிபுரிவதற்கென தென்னிலங்கையில் இருந்து ஆட்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது எனவும் இரா சம்பந்தன் தெரிவித்ததாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. வீரகேசரி வார வெளியீட்டின் மற்றொரு முக்கிய செய்தியாக வவுனியா நகரசபை தலைவரை பதவி விலகுமாறு எச்சரிக்கை. வவுனியா போலீசில் முறைப்பாடு என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வவுனியா நகரசபை தலைவரை 48 மணித்தியாலத்தில் பதவி விலகுமாறு ஜிகாத் போராளிகள் முஸ்லிம் சமூக அமைப்புகள் என்று பெயர் குறிப்பிட்டு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் வவுனியா நகரசபை தலைவரிடம் கேட்டபோது தன்னை 48 மணி நேரத்தில் பதவி விலகுமாறு முஸ்லிம் சமூக அமைப்புகள் என்ற பெயரில் எச்சரிக்கை கடிதம் கிடைக்கப்பெற்றதாகவும் இதன் காரணமாக தான் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த நகரசபையின் உபதலைவர் எம் ரதன் கடிதம் எச்சரிக்கை வடிவில் அமைந்துள்ளதாகவும் நகரசபை தலைவரை கடிதம் கிடைத்து 48 மணி நேரத்தில் பதவி விலக வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் விலக தவறின் 48 மணி நேர முடிவில் தலைவரையோ அல்லது தலைவரின் குடும்ப உறுப்பினரையோ கொன்றுவிடப் போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக ரதன் கூறியுள்ளார். இக்கடிதம் பட்டைக்காடு வவுனியா எனும் முகவரியில் இருந்து அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எனினும் இவ்விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்த வவுனியா நகரசபை உறுப்பினரும் வர்த்தக கைத்தொழில் அமைச்சின் வவுனியா இணைப்பாளருமான அப்துல் பாரி கூறியதாவது நகரசபை தலைவரை எவரும் அச்சுறுத்தவே இல்லை எனவும் அவ்வாறு அச்சுறுத்தி இருந்தால் குழப்பம் விளைவிக்கும் சில சக்திகளின் செயலாக இருக்கலாம் என்றும் கூறினார். இதேவேளை நகரசபைக்கு சொந்தமான முஸ்லிம் மையவாடியில் நகரசபை அனுமதி பெறாது கட்டடம் அமைக்கப்படுவது தொடர்பில் நீதிமன்றத்தில் நகரசபையினரால் வழக்கு தொடரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பட்டாணிச்சூர் மயானக்காணி முன்னாள் வவுனியா அரசாங்க அதிபரால் நகரசபைக்கு வழங்கப்பட்டது. வவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் உள்ள முஸ்லிம் மயானம் அமைந்துள்ள காணியானது வவுனியா நகரசபைக்கு சொந்தமானது எனவும் அதனை முன்னாள் வவுனியா அரசாங்க அதிபர் ஒருவர் வழங்கியிருந்ததாகவும் வவுனியா நகரசபையின் செயலாளர் வி வசந்தகுமார் தெரிவித்தார். வவுனியா பட்டாணிச்சூரில் அமைந்துள்ள முஸ்லிம் மயானத்தில் முஸ்லிம்களின் கலாச்சார மண்டபம் மற்றும் 26 கடை தொகுதிகள் அமைப்பது தொடர்பிலும் அதற்கான அனுமதி நகரசபையினால் வழங்கப்படாமை காரணமாகவும் வவுனியா நகரசபையின் காணப்படும் குழப்பகரமான சூழல் தொடர்பில் கேட்டபோதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த நிலையிலேயே வவுனியா நகரசபை தலைவருக்கு இவ்வாறான அச்சுறுத்தல் கடிதம் வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் மேலும் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக தமிழகத்தில் வெளியாகும் தினமணி பத்திரிகை எடுத்துக்கொள்ளும். தினமணி பத்திரிகையின் ஒரு முக்கிய செய்தியாக மன்மோகனுக்கும் சிபலுக்கும் இந்தியா பற்றி தெரியாது, அசாரே தாக்கு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கும் மத்திய அமைச்சர் கபில் சிபலுக்கும் இந்தியாவை பற்றி தெரியாது என்று அண்ணா அசாரே கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்காவனில் சனிக்கிழமை இது குறித்து அவர் மேலும் கூறியது மன்மோகன் சிங்கும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கபில் சிபலும் வெளிநாடுகளில் கல்வி பயின்றவர்கள். அவர்களால் இந்தியாவில் உள்ள சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடியாது. இந்தியா குறித்து அவர்கள் தெரிந்து கொண்டுள்ளதும் குறைவுதான் என கூறியுள்ளார். வலுவான லோக்பால் மசோதா எவ்வளவு அவசியம் என்பதை நாட்டு மக்கள் அனைவரும் தெரிந்து வைத்துள்ளனர். மத்திய அரசு இப்போது கொண்டு வர முயற்சிக்கும் லோக்பால் மசோதாவை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் மத்திய அரசு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இல்லையெனில் அரசு
அரசு பதவி விலக வேண்டும் என அண்ணா ஹசாரே கூறியுள்ளார். இந்த நிலையில் டெல்லியில் சனிக்கிழமை ஊர்வலமாக சமூக சேவகர்கள், அண்ணா ஹசாரேவின் ஆதரவாளர்கள் அரசு தரப்பு லோக்பால் மசோதாவின் நகல்களை தீ வைத்து எரித்ததாக தினமணியின் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. தினமணி பத்திரிகையின் மற்றொரு முக்கிய செய்தியாக தேர்தல் முறையில் சீர்திருத்தம் தேவை, ஏபி பரதன் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஊழலை ஒழிப்பதற்கு தேர்தல் முறையில் சீர்திருத்தம் தேவை என இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் ஏபி பரதன் தெரிவித்தார். தில்லியில் சனிக்கிழமை நடைபெற்ற நீதித்துறை பொறுப்பு மற்றும் நீதித்துறை சீர்திருத்த அமைப்பு மாநாட்டில் அவர் இதனை கூறியுள்ளார். ஊழலுக்கு எதிராக போராடுவது என்பது ஒட்டுமொத்த நிர்வாக முறைக்கு எதிராக போராடுவது போலாகும். ஊழலுக்கு எதிராக போராடும் பெரும்பாலானவர்கள் ஊழலை ஒழிப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் இடதுசாரிகள் முன்வைக்கும் கருத்துக்களை பரிசீலிக்க தவறுகின்றனர். ஆங்கிலேயர் கொண்டு வந்த அனைத்து நிர்வாக முறைகளும் இன்று வரை எவ்வித மாற்றமும் இல்லாமல் பின்பற்றப்படுகின்றன. நிர்வாகம், நீதித்துறை, அரசியலமைப்பு சட்டம், தேர்தல் போன்றவற்றில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். பாராளுமன்றம், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சரிவர பணியாற்றாத போது அவர்களை திரும்ப அழைக்கும் அதிகாரத்தை மக்கள் பெற வேண்டும். போட்டியிடும் தொகுதியில் 50% வாக்கு பெறாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏராளமானோர் உள்ளனர். இது பிரான்ஸ் நாட்டில் சாத்தியமில்லை. அங்கு தேர்ந்தெடுக்கப்படும் அனைத்து உறுப்பினர்களும் குறைந்தபட்சம் 50% வாக்குகளை பெற்றாக வேண்டும். லோக்பால் மசோதாவை எரிப்பது, அரசியல் தலைவர்களின் உருவமை கொளுத்துவது போன்றவை தார்மீக எதிர்ப்பை தெரிவிக்கவே உதவும். நாடாளுமன்றத்தில் பெரும்பாலான உறுப்பினர்கள் கோடீஸ்வரர்கள் என்று கூறப்பட்டாலும் அதே நாடாளுமன்றத்தில் மக்களுக்கு கடமையாற்றும் எளிமையான உறுப்பினர்களும் இருக்கின்றனர். அவர்கள் லோக்பால் மசோதா போன்றவற்றை நிறைவேற்ற பாடுபடுவார்கள். மக்கள் பிரச்சனைகளுக்கு தொடர்ந்தும் குரல் எழுப்புவார்கள். எத்தனையோ மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு பிற்காலத்தில் அவை திருத்தப்பட்டிருக்கின்றன. அதுபோல் லோக்பால் மசோதாவும் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் செழுமையாக திருத்தப்படும் எனவும் ஏபி பரதன் தெரிவித்ததாக அந்த செய்தியில் மேலும் கூறப்பட்டுள்ளது. இந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்டீபன். வணக்கம் நேயர்களே.